ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கோவக்காவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து. நான் கொஞ்சம் உளுந்து நிறைய சேர்ப்பேன், ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பருப்பு இருந்தால். அதனால் உளுந்து நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதை நம்மளது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், ஏன்னா இந்த காய் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வதங்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதில் சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. சால்ட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இதில் எல்லாமே ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் போடுறேன். இந்த சில்லி பவுடரில் நான் கொரியாண்டரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதாவது தனியா பவுடரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1:1 ஒரு ஸ்பூன் சில்லி பவுடருக்கு 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ இது நம்ம நல்லா சாஃப்டாக்கி கொஞ்சமாக லைட்டாக அங்கங்கே கிறிஸ்பினஸோடு நம்ம இந்த காயை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம், ஏன்னா அப்போ தான் இந்த காய் நல்லா வேகும். ஸோ அதுக்கு மட்டும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா காயை வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம காயோட கலரே மாறிடுச்சு, ஏன்னா அது நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நான் லாஸ்ட்டு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் நம்ம இதை விடணும். அப்போது அதோட ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போது இதோட இந்த காய் லைட்டாக அந்த அங்கங்கே க்ரன்ச்சினஸ் ஆட் ஆகிடும், கொஞ்சம் கிறிஸ்பியாகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆமாம், நம்ம காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸு, நீங்கள் எந்த ரைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்குமே பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரமும் உப்பும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in the next video. Bye.